Hello students, Standard 8 Numbers Exercise 1.4. Fourth sum, examine if each of the following is a perfect square. First one 725. கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ண போகிறேன், ரைட் பண்ண போகிறேன். ஓகேவா? 725 இதனோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே சின்னதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் டேபிளில் பண்ணோம்னா தேர்டு, ஃபிஃப்த்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் டேபிளில் இதை எதுவும் பண்ண முடியாது. தென் தேர்ட் டேபிளையும் நோ சான்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிஃப்த்து டேபிளில் பண்ணுறேன். ஓகேவா? 1 5 is 5, remainder 2, then 4 5s are 20, remainder 2, and then 5 5s are 25. Okay, next fifth table, 2 5s are 10, remainder 4, 9 5s are 45. Next, okay, இந்த 29 129 29 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியாச்சு, ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதலாமா? 725 equal to 5 into 5 into 29 அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படி தானே? ஓகே, இப்போ பாருங்கள் 5 வந்து எப்படி இருக்குது, பேராக இருக்குது. 5 ஸ்கொயர் இன்ட்டு 29. இந்த 29க்கு என்ன இல்லை, பேர் இல்லை. ஓகேவா? ஹியர் அப்போ நம்ம எப்படி ரைட் பண்ண பாரு, ஹியர் ப்ரைம் ஃபேக்டர், ஹியர் ப்ரைம் ஃபேக்டர் 29 does not have a pair, hence 725 is not a perfect square, number. Okay, it's not a perfect square number. Okay, next second sum பார்க்கலாம். second sum 190. second sum என்னமா 190. okay, சேம் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ண போகிறேன். 190 இது வந்து என்ன பண்ணலாம், செகண்ட் டேபிளில் ஸ்டார்ட் பண்ணலாம். 9 2s are 18, ரிமைண்டர் 1, 5 2s are 10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் டேபிளில் பண்ண முடியாது, தேர்ட் டேபிளில் பண்ண முடியாது. தென் ஃபிஃப்த் டேபிள் 1 5 is 5, ரிமைண்டர் 4, 9 5s are 45, தென் 19 1. ஓகேவா? நெக்ஸ்ட் எழுதிக்கலாம். 190 is equal to 2 into 5 into 19. இதுலேயும் எப்படி இருக்குது, இதே போல் தான். ஹியர் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 2, 5 and 19 2 5 19 does not have pairs. ஓகேவா? என்னது இல்லை, எதுக்குமே பேர் இல்லை. hence 190 is not a perfect square number. 190 is not a perfect square number. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் போகலாமா? தேர்ட் சம் 841. ஓகே, 841க்கு சிம்பிளாக ரைட் பண்ணிடலாம். 841 equal to 29 into 29.
29 into 29 ஓகேவா. ஸோ 29 into 29 அது வந்து எப்படி இருக்குது, ஒரு பேராட்டு தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்கலாம், நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் வேறு எதுவுமே சொல்லலை. இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையான்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இது வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கிறதுனால இது ஒரு பேராக இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதிக்கலாம், ஹென்ஸ் 841 இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 4th சம் 1089. ஓகே, இதுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணலாம். 89 நான் வந்து தேர்ட் டேபிள் பண்ணுறேன். 3 3s are 9, ரிமைண்டர் 1, தென் 6 3s are 18, நெக்ஸ்ட்டு 3 3s are 9. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேபிள் 1 3 is 3, 2 3s are 6, 1 3 is 3. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேபிள் பண்ண முடியாது. அண்ட் தென் 7th டேபிள் பண்ணுறேன். 1 7 is 7, ரிமைண்டர் 8 9 10 11 12 5, and then sorry 1 sorry 11th table பண்ணுறேன். 1 11 is 11, ரிமைண்டர் 1 1 11 is 11. ஓகேவா. தென் 11th டேபிள் 1 1 வரும் என்ன பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 1089 is equal to 3 into 3 into 11 into 11. ஓகேவா. இப்போ வந்து இதில் எப்படி எழுதிக்கலாம்னா 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இன்ட்டு 11 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்படிதானே. இப்போ நம்ம இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 ஸ்கொயர்னால் எப்படி எழுதணும், சப்போஸ் நான் அந்த ஸ்கொயர் ரூட் போட்டோன்னு வைங்களா, ரூட் 89 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 89 ஈக்குவல் டு என்ன வரும், 3 into 11 ஈக்குவல் டு 33. ஓகேவா. இப்போ வந்து ஒரு ஆன்சர் 33ங்க சிம்பிள் ஆன்சர் வந்துருச்சு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஹென்ஸ் 1089 இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஓகேவா. லிசன் அனதர் ஒன் டைம் பாருங்கள். 725 இருக்குது. 725க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். அதில் இது மட்டும் என்ன இல்லை, பேர் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணியாச்சு, சிம்பிளாக இஸ் நாட் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. செகண்ட் சம்மில் எதுவுமே பேர் இல்லை, எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதனால் அதுவும் என்னது தான், நாட் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மில் பேர் இருக்குது. ரூட் ஆஃப் 841 போடுச்சில் ஒரே ஒரு 29 மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் பண்ணுவோம். அப்படி தானே. சீக்வல் டு இங்கே என்ன வரும், 29 ஸ்கொயருங்கச்சில் ஒரே ஒரு 29 வரும். ஸோ இது இஸ் ஏ பெர்ஃபெக்ட் ஒன். தென் இது பாருங்கள், இதில் வந்து ரெண்டுமே பேராக இருக்குது. ஸோ ரூட் போடுச்சில் ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் என்னதும் இஸ் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th சம் போகலாம். 5th சம், find the square root by prime factorization method. First sum 144. ஓகேவா. 144. ஓகே, prime factors பண்ணலாம். 144 செகண்ட் டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 7 2s are 14, 2 2s are 4. நெக்ஸ்ட்டும் செகண்ட் டேபிள் 3 2s are 6, ரிமைண்டர் 1, 6 2s are 12. தென் நெக்ஸ்ட்டும் செகண்ட் டேபிள் தான். 1 2 is 2, 8 2s are 16. நெக்ஸ்ட்டும் செகண்ட் டேபிள் தான். 9 2s are 18. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேபிள் 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 3 1. ஓகேவா. எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், 1 வருது வர ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 144 ஈக்குவல் டு இதில் வந்துட்டு how many 2s, 1 2 3 4, 2 into 2 into 2 into 2 into 3 into 3. ஓகேவா.
நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குதுன்னு. நம்ம 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஸ்கொயரில் இருக்க ஒன்லி 1 2 நான் என்ன பண்ணிக்கிறேன், ரைட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதில் ஒன்லி 1 2 அண்ட் தென் இதில் ஒன்லி 1 3. ஓகேவா? ஈக்குவல் டு ரூட் 144 ஈக்குவல் டு 2 2s are 4, 4 3s are 12. 12 is the answer. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பண்ணலாமா? 256. ஓகே, 256க்கு நான் ப்ரைம் ஃபேக்டரேஷன் பண்ணுறேன். செகண்ட் டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 is 2, 2 2s are 4, remainder 1, 8 2s are 16, then 2, 6 2s are 12, 4 2s are 8, then 2, 3 2s are 6, 2 2s are 4, then 2, 1 2 is 2, remainder 1, 6 2s are 12, then 2, 8 2s are 16, then 2, 4 2s are 12, then 2, 2 2s are 4, then 2, 1 2 is 2. Okay, how many 2s? 1 2 3 4 5 6 7 8. Okay, so 256 equal to 2 into 2, 2 into 2, 2 into 2, 2 into 2. Right பண்ணியாச்சா? Okay, next square root of 256 equal to square root of எப்படி எழுதிக்கலாம், 2 into 2 ஸ்கொயர் எழுதிடலாமா? 2 1 2 2 2 2 2 2 2. ஓகே, 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஓகே, லாஸ்ட்டு ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 ஈக்குவல் டு 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. Answer is 16. ஓகே, is third sum 784. ஓகே, ப்ரைம் ஃபேக்டரேஷன் பண்ணலாம். 784 செகண்ட் டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 2s are 6, ரிமைண்டர் 1, 9 2s are 18, 2 2s are 4. ஓகேவா? தென் செகண்ட் டேபிள் 1 2 is 2, ரிமைண்டர் 1, 8 2s 9 2s are 18, 9 2s are 18, remainder 1, 6 2s are 12. Okay, then second table 9 2s are 18, remainder 1, 8 2s are 16. Next second table 4 2s are 8, remainder 1, 9 2s are 18. Okay, next seventh table 7 7s are 49. Next seventh table 1. Okay, okay, right பண்ணிடலாமா? 784 equal to 2 into 2 into 2 into 2 into 7 into 7. Okay, so root of 784 equal to root of 2 square into 2 square into 7 square is equal to 2 into 2 into 7. Therefore, square root of 784 is equal to 2 2s are 4, 4 7s are 28, 4 7s are 28. Okay, answer. Okay, next fourth sum 1156. Okay, 1156. Second table 5 2s are 10, remainder 1, 7 2s are 14, remainder 1, 8 2s are 16. Then 2 second table 2 2s are 4, remainder 1, 6 2s are 8 2 7 2s are 40. 8 2s are போடலாமா? 8 2s are 16, remainder 1, 9 2s are 18. Okay, 289 வச்சு நம்ம 17 ஈஸியாக என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 1156 equal to 2 into 2 into
17 into 17. ஓகேவா? then square root of 1156 equal to square root of 2 square into 17 square is equal to 2 into 17. 2 into 17 என்ன வரும்? 7 2s are 14, remainder 1, 1 2 is 2, then 3, 34. Square root of 1156 equal to 34. Okay, next fifth sum 4761. 4761. Okay, நம்ம third table start பண்றோம். 1 3 is 3, remainder 1, 5 3s are 15, remainder 2, then 8 3s are 24, remainder 2, 7 3s are 21. Okay, next என்ன பண்ணலாம் அப்படின்னா same third table 5 3s are 15, 2 3s are 6, remainder 2, then 9 3s are 27. next 529 இருக்குது. 529 ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் 23 into 23 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் ரைட் பண்ணிக்கலாம் 23 1. ஓகேவா? 4761 is equal to 3 into 3 into 23 into 23. Okay, 23 into 23. Okay, square root of 4761 is equal to square root of 3 square into 23 square is equal to 3 into 23. 3 3s are 9, 3 2s are 6, 69. Square root of 4761 is equal to 69. Okay, next sixth sum பார்க்கலாம். 9025. 9025 ரைட் பண்ணுறேன். 9025 fifth table பண்ணுறேன். 1 9 is 9, 1 5 is 5, remainder 4 வச்சுல 8 5s are 40, then 2 இருக்குது. நம்ம பண்ண முடியாது, 2 digit சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணச்சுல ஒரு 0 நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 5 5s are 25. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேம் ஃபிஃப்த் டேபிள் பண்ணுறேன். 3 5s are 15, 16 17 18, ரிமைண்டர் 3 இருக்குது. 6 5s are 30, 1 5 is 5. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 19 19, then 19. ஓகேவா? 19 into 1. So 9025 is equal to 5 into 5 into 19 into 19. Therefore, square root of 9025 is equal to square root of 5 square into 19 square is equal to 5 into 19 is equal to square root of 9025 is equal to for 9 5s are 45, remainder 4, 1 5 is 5, then 495. Answer is 95. Okay, next is sixth sum பார்க்கலாம். Find the square root by long division method. 1764. Okay, long divisionல நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1764. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு லாங் டிவிஷனை பொறுத்தவரையில் பேராக என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேர் எடுக்கும். ஃபஸ்ட்டு பேரில் 17 இருக்குது. ஸோ 4 4s are 16, 4 4s are என்னம்மா 16, ரிமைண்டர் 1, தென் அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே கீழே கொண்டு வரோம். 64 164 அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, இந்த 4 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். 4 2s are 8. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த 8ல் எந்த 2 நம்பர்ஸ் வச்சு பண்ணச்சுல 164 வருதுன்னு பார்க்குறேன். நான் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2 2s are 4,
8 2 16. ஓகே, இந்த 2லையே ஈஸியாக நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ 164 is equal to 0 வந்துருச்சு. ஸோ ஆன்சர் இஸ் ரூட் ஆஃப் 1764 is equal to 42. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் போகலாமா? செகண்ட் சம் 6889. ஓகே, லாங் டிவிஷன் பண்ணுறேன். 68 89. ஓகேவா? 2 pairs இருக்குது. 68 அப்படிங்கச்சுல 8 8s are 64. ஓகேவா? ரிமைண்டர் 4. தென் அந்த 89 நான் அப்படியே பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 8 2s are 16. தென் 60 வந்து லாஸ்ட்டு 3 வரணும். 9 இருக்குது. 9 இருக்கிறதுனால நான் 3 3s are போடுறேன். 3 3s are 9. தென் 6 3s are 18. ரிமைண்டர் 1. 1 3 is 3. தென் 4 489 வருதா? ஸோ 3 சூஸ் பண்ணியிருக்கேன். 489. தென் என்ன வந்திருக்கு? 0. therefore root of 6889 is equal to 83. okay, third sum 11025 அப்படின்னு இருக்குது. ஓகே, 1 10 25 அப்படிதானே பேர்ஸாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு பேரில் 1 தான் இருக்குது. ஸோ 1 1 is 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1ல் 1 சப்ராக்ட் பண்ணியாச்சு 0. தென் இந்த 10 நான் என்ன பண்ணியிருக்கேன்? கீழே அப்படியே கொண்டு வந்திருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படிதானே? ஸோ 2 வருது. ஓகே, இந்த 2 கூட எந்த 1 போட்டாலுமே என்ன வந்துடும்? 21 ஆகும். பட் 2ஐ விட ரொம்ப கம்மியான நம்பர், 20ஐ விட கம்மியான நம்பர் தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 0 பண்ணிக்கிறேன். ஓகேவா? 0 பண்ணிச்சுல 20 × 0 என்ன தான் வரும்? 0. ஓகே, ஸோ ரிமைண்டர் என்ன ஆயிடும்? சேம் 10 ஆட்டு மாறும். நெக்ஸ்ட்டு நான் அந்த 25 அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன்? திரும்பவும் கீழே கொண்டு வரேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 10 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். ஓகே, இப்போ 20 இன்ட்டு எதை பண்ணுனா 1025 வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 5 இருக்குது லாஸ்ட்டில். ஸோ நானும் உங்கள் 5ஐ வச்சே பண்ணுறேன். 5 5s are 25. தென் 2 5 2s are 10. ஓகேவா? ஸோ 5ஐ சூஸ் பண்ணியிருக்கேன். 1025. ஓகேவா? 0 வந்துருச்சா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11,025 is equal to 105. ஆன்சர் என்னமா? 105. 105. Seventh sum, estimate the value of the following square roots to the nearest whole number. Estimate the value of the following square root. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு நியரஸ்ட்டாக ஹோல் நம்பர் இருக்கக்கூடிய எஸ்டிமேஷன் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, 440 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கலாம்னா 440 இருக்கிறதுனால சிம்பிளாட்டு we have minute 20 ஸ்கொயர் எடுப்போம். 20 ஸ்கொயர்னால் என்ன வரும்? 400 வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்னையும் எடுப்போம். 21 ஸ்கொயர். 21 ஸ்கொயர்னால் என்ன வரும்? 441 வரும். ஓகேவா? இப்போ பாரு, 20ங்கிறது 400, தென் 21ங்கிறது 441. இப்போ இங்கே 440 இருக்குது. அப்போ ரொம்ப நியரஸ்ட்டாக இதுதான் இருக்குது, இதுதான் இருக்குது. அப்போ therefore ரூட் ஆஃப் 440 எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது? 21க்கு. எதுக்குமா? 21. ஓகேவா? இந்த சிம்பிள் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நியரஸ்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணுது? மென்ஷன் பண்ணுது. அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதை தான் என்ன பண்ணுது? மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஓகே, செகண்ட் சம் பண்ணலாமா? செகண்ட் சம் என்னென்னா ரூட் ஆஃப் 800. ரூட் ஆஃப் 800. ஓகே, சேம் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 28 ஸ்கொயர் எடுக்கிறேன். 28 ஸ்கொயர்னால் என்ன வரும்னா
784 ஓகேவா. தென் 29 ஸ்கொயர் 29 ஸ்கொயர்னா என்னன்னா 841 ஓகேவா. 841 இப்போ பாரு 841னா 41 என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிதானே. பட்டு 784 அப்படிங்கச்சில் 890 சம் 16 மட்டும் என்ன பண்ணால் போதும் இருந்தால் போதும். ஸோ therefore root 800 approximately 28 எந்த ஹோல் நம்பருக்கு நியரஸ்டாக இருக்குதுமா 28 ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பண்ணலாமா. தேர்ட் சம் என்னன்னா ரூட் ஆஃப் 1020 ஓகே. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேம் 30 we have 31 square is equal to 9061 then 32 square is equal to 1024 ஓகேவா 1000. ஸோ இதுதான் ரொம்ப நியராக இருக்குமா 32 root of 1020 is approximate என்ன வரும் 32 ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு eighth sum find the square root of the following decimal numbers and fractions. ஓகே டெசிமல் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஓகே சொல்யூஷன் இப்போ வந்து நம்ம டெசிமலில் வச்சுமே பண்ணலாம் இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் டெசிமலில் இருந்து எடுத்தும் எத்தனை பாயிண்ட் டெசிமல் இருக்குதோ அதுக்கு 0 ஆட் பண்ணியும் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிள் சம்மில் ஆல்ரெடி அப்படி சொல்லி கொடுத்துட்டதுனால இப்படி எப்படி டெசிமல் பாயிண்ட்டை வச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இந்த இதில் சொல்லி கொடுக்குறேன் ஓகே. 2.89 ஓகே. இது ஒரு பேர் அண்ட் தென் இது ஒன் பேர் ஓகே. தென் 2 தான் இருக்குது. ஸோ 1 இஸ் 1 ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் வந்து 89 நம்ம என்ன பண்ணணும் அப்படியே கீழே கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 2. இவ்வளோ ஓகே தான் நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணணும் இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படியே மேலே பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு 2 இப்போ பாரு எந்த நம்பர் சூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இங்கே என்ன வந்திருக்கு பாரு 9 வந்துருக்குது. 9 வந்துன்னா எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணச்சுல 9 வரும். 7 7s are 49 9 ரிமைண்டர் 4 7 2s are 14 14 15 16 17 18 ஓகேவா. ஸோ 7 நீங்கள் 2லேருந்து 3லேருந்து 4லேருந்து அப்படி போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ 9 வர்றதுனால ஃபஸ்ட்டு 3 போட்டு பார்க்கலாம். 3 3s are ஓகேவா. ஸோ 3 செட் ஆகலையா அடுத்து எது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கணும் ஓகேவா. தென் 7 189 தென் 0 ஓகே. ஆன்சர் இஸ் root of 2.89 is equal to 1.7 என்னமா 1.7 ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் சம் என்னன்னா 67.24 67.24 ஓகே. 67ங்கிறது ஒரு பேரு தென் 24ங்கிறது ஒரு பேராக இருக்குது. 67ங்கச்சில் 8 8s are 64 ரிமைண்டர் 3 ஓகே. தென் 24 நான் அப்படியே இது பண்ணிக்கிறேன். தென் அந்த பாயிண்ட்டையும் அப்படியே மறக்காமல் வச்சாச்சு. தென் 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 8 2s are 16 ஓகேவா. தென் இப்போ 2 இங்கே 4 வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 2 2s are 4 6 2s are 12 ரிமைண்டர் 1 ஸோ 1 2 is 2 தென் 3 ஓகேவா 2. எப்படி அப்போ நம்பர் சூஸ் பண்ணதும் ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எண்டிங் டிஜிட் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலே போதும். இதில் எண்ட் ஆகுதுன்னு பார்த்து அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டா போதும் ஈஸியாக நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 67.24 is equal to 8.2 ஓகே. தேர்ட் சம் 2.0164 சொல்யூஷன் பார்க்கலாம்.
2.0164. இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 2 இருக்குது. 1 is 1, ரிமைண்டர் 1. தென் இந்த 0 1 நான் அப்படியே கீழே கொண்டு வரணும். தென் இங்கே பாயிண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 2 is 2. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 1 இருக்குது. 1 எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3 3s are 9. 4 பார்க்கலாம். 4 4s are 16, ரிமைண்டர் 1. 4 2s are 8, then 9 96 வருது. 96 5 பண்ணச்சில் 101 விட ஜாஸ்தி ஆயிரும். ஸோ நான் 4 சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து 96 101லேருந்து 96 லெஸ் பண்ணால் என்ன வரும்? 5 96 97 98 99 100 101 5. நெக்ஸ்ட்டு அந்த 64 நான் அப்படியே கீழே கொண்டு வரேன். தென் இந்த 14 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 28 சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு 28 இங்கே 2ஆல் பண்ணி பார்ப்போம். 2 2s are 4, 8 2s are 16, ரிமைண்டர் 1. தென் 2 2s are 4 1 5. ஓகேவா? ஸோ ஐ கேன் சூஸ் 2, தென் 2 564, ரிமைண்டர் 0. ஓகேவா? therefore square root of 2.0164 is equal to 1.42. என்னமா? 1.42. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஃபோர்த் சம் 144 divided by 225. ஓகே, 144 divided by 225 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 divided by 225. இதுதான் நம்ம என்ன பண்ண வேண்டியது? கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா? சரி, ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a by b is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் a by ஸ்கொயர் ரூட் ஆஃப் b அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நமக்கு என்ன செய்யும் தெரியும். அதுபடி எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன்? பிரித்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144க்கு 12 into 12 12 into 12 144. தென் இங்கே வந்து 15 into 15. ஓகேவா? ஸோ 12 112 212 இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்? 112 நான் எடுத்துடலாம். தென் இங்கே வந்து 115 என்ன பண்ணிடலாம்? ரைட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 divided by 225 is equal to 12 by 15. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பண்ணலாமா? ஃபிஃப்த்து சம் 718 divided by 49. 718 divided by 49. ஓகே, சொல்யூஷன் பார்க்கலாம். இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகேவா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ரூட் ஆஃப் 718 by 49. ஓகே, சீக்வல் டு ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். 49 into 7 49 into 7 9 4s are 63, then 3 remainder 6 7 4s are then 343 வருது. அது கூட 18 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 361 வருது. ஓகேவா? ஸோ 361 by 49 எப்படின்னு சொல்லி எழுதியிருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு ரூட் ஆஃப் a by b. ரூட் ஆஃப் a by bனா ரூட் a by ரூட் b இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ரூட் ஆஃப் 369 அதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்? 19 into 19 அப்படி எழுதிக்கிறேன். தென் ரூட் 49 வந்து 7 into 7 அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன்? எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து 19 ஸ்கொயர் தென் ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இல்லைனா 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 1 டைம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வெளியில் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை மிக்சரில் சேஞ்ச் பண்ண போகிறேன். 2 7s are 14, ரிமைண்டர் என்ன வரும்? 5. ஓகேவா? ஸோ கோஷியன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் 2 5 by 7. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப்
718/49 is equal to 25/7. Okay, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா? இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், மிக்சடை இதுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்து ரைட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ரூட் ஆஃப் 18/49 is equal to 25/7. Ninth sum, find the least number that must be subtracted to 6666 so that it becomes a perfect square. Also find the square root of the perfect square thus obtained. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the least number that must be subtracted to. ஆக்சுவலாக இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த லீஸ்ட் நம்பரை இது கூட சப்ராக்ட் பண்ணிச்சுல அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் அப்படி மாறின அப்புறமா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தஸ் அப்டைன்டு. அப்போ மாறினதுக்கு அப்புறமா அந்த நம்பரோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன அப்படியும் என்ன பண்ணியிருக்காங்க, ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நான் என்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, லாங் டிவிஷன் மெத்தடில் தான் நான் என்ன பண்ண போகிறேன். ஓகேவா? எப்போவுமே நீங்கள் ஏன் மிஸ் இதை ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தடில் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். லிசன், நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. சப்ராக்ஷன், அடிஷன் அப்படின்னு வந்துச்சுனாலே நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், லாங் டிவிஷன் மெத்தடு. தென் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படிங்கிற மாதிரி சம் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ரெண்டுமே இதுக்கு சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் இதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் தான் என்ன பண்ணியிருக்கேன், சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 2 pairs இருக்குது. 8 8s are 64, ரிமைண்டர் 2. தென் 66 அப்படியே நான் என்ன பண்ணுறேன், கீழே கொண்டு வரேன். நெக்ஸ்ட்டு 8 2s are 16. தென் 2 பண்ணிச்சுல என்ன வரும், 2 2s are 4, 8 2s are 16, ரிமைண்டர் 1 2 is 2 3. ஸோ நான் 1 தான் சூஸ் பண்ணுறேன். 161, ரிமைண்டர் என்ன வருது, 5 0 1 வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு இங்கே என்ன பண்ணல, இதோடி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ரிமைண்டர் இந்த லாஸ்ட் ஸ்டெப் இஸ் என்ன வருது, 105 வருது. ஓகேவா? இந்த 105 தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா அது கூட சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகே, எழுதிக்கலாம். த ரிமைண்டர் in the last step is 105. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸோ அந்த ரெக்யூர் நம்பர், அந்த நம்பரை நான் எதை சூஸ் பண்ணிக்கிறேன், 105 சூஸ் பண்ணிக்கிறேன். the square number is equal to நான் என்ன பண்ணுறேன், 6666லேருந்து 105 நான் என்ன பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணுறேன். ஓகேவா? சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 1656. ஓகேவா? 6561 அப்படிங்கிறது வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணலாம். 65 61. ஓகே, 8 8s are 64, ரிமைண்டர் 1. தென் 8 2s are 12. Sorry, 8 2s are 16. தென் 1 1 161 0 வந்துருச்சா? அப்போ இந்த நம்பர் 105 சப்ராக்ட் பண்ணிச்சுல கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன வந்திருக்குது, 6161. ஓகேவா? தென் அதனோட ஸ்கொயர் ரூட். ஸோ தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6561 equal to 81. ஓகேவா? லிசன், இன்னொரு டைம் நான் சொல்லி கொடுக்குறேன்.
ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், லாங் டிவிஷன் பண்ணுறோம். லாங் டிவிஷன் பண்ணி அதனோட ரிமைண்டர் என்ன வந்திருக்கு 105. அந்த ரிமைண்டரை வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணுறேன். அப்படி சப்ராக்ட் பண்ணிச்சில் கிடைச்ச நம்பர் தான் என்னது 6561. தென் அதுக்கு நான் லாங் டிவிஷன் பண்ணுறேன். பண்ணி பார்க்கச்சில் நமக்கு கிடைக்குது என்னது 81 இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா, இது வந்து என்னதுமா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம். Find the least number by which 1800 should be multiplied so that it becomes a perfect square. Also find the square root of the perfect square thus obtained. Okay, first subtraction வச்சு பார்த்தோம். இப்போ வந்து multiplication வச்சு பார்க்குறோம். Find the least number. எந்த நம்பரை 1800 கூட மல்டிப்ளை பண்ணிச்சுல அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1800 அப்படிங்கிறது வந்து என்னது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து மல்டிப்ளை வந்திருக்கிறதுனால நான் வந்து இங்கே என்ன சூஸ் பண்ணுறேன், ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா, 2 9 2s are 18 2 0 then 2 4 2s are 8 remainder 1 5 2s are 10 then 0. Next third table 1 3 is 3 remainder 1 5 3s are 15 then 0. Next 3 5 3s are 15 then 0. Next வந்து fifth table 1 5 is 5 then 0. Fifth table 2 5s are 10 then second table. ஓகேவா, இப்படி பண்ணியிருக்கேன். ஓகே, எழுதலாம். 1800 is equal to 2 into 2 3 into 3 next 5 into 5 into 2. ஓகேவா, எப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதை எப்படி எழுதிக்கலாம், 2 square into 3 square into 5 square into 2. ஒன்றே மட்டும் என்னது இல்லை, pair இல்லை. ஓகேவா, here the last factor 2 has no pair. here இங்கே என்ன இருக்குதுன்னா, here the last factor 2 has no pair இல்லை அப்படிதானே. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இஃப் we multiply 1800 by 2. ஓகேவா, அப்படி கிடைக்கிச்சில் இதான் மாறிடும். தென் த நம்பர் பிகம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, தென் தி நம்பர் பிகம்ஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. 1800 into 2 1800 into 2 என்ன வரும், 0 0 8 2s are 16 remainder 1 1 2 is 2 3600. 3600 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாமா. 3600க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரேஷன் பண்ணணும் அப்படிதானே. இப்போ 3600 நம்ம என்ன எழுதலாம், 1800 into 2 தானே 3600. ஆல்ரெடி 1800க்கு என்னெல்லாம் தெரியும், 2 square into 3 square into 5 square into 2 நெக்ஸ்ட் லாஸ்ட் வரக்கூடிய into 2 இந்த 2 எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சு, 2 square into 3 square into 5 square into 2 square. ஓகேவா, ஸோ 2 into 3 into 5 into 2. ஓகே, நெக்ஸ்ட் 2 3s are 6 then 6 2s are 12 12 5s are 60. ஓகேவா, ஸோ 3000 root of 3600. இங்கே வந்து என்ன எழுதிக்கணும், root of 3600 தானே போட்டிருக்கோம். root of 3600 is equal to 60.